ரைடர்ஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீனிகா பாப்பாவுக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஒன்று வச்சுருந்துருப்போம். பட் ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபுல்லாக கிழிச்சிருக்காங்க பாருங்களேன். கிழிச்சு இந்த கியூஆர் கோட்லாம் கிழிச்சிருக்காங்க. தொட்டியத்துலேருந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சத்தியமா ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனா ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு கண்டிப்பா வேணும். வேற மாரி ஃப்ளெக்ஸ் ஏதோ ஒண்ணு வச்சு கிழிச்சிருந்தா கூட சரி ரைட் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் ஆனா இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு இதுக்கே வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரைடர்ஸ். அந்த மாரி ஒரு மனநிலைமையில இருக்கு. நீங்களே பாருங்களேன். எப்படி கிழிச்சிருக்காங்கன்னு. இது வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா தயவு செஞ்சு இந்த மாரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு எப்படிதான் நம்ம வீட்ல ஒரு குழந்தைக்கு இந்த மாரி கிட்டத்தட்ட 16 க்ரோர்ஸ் தேவைப்படுது. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியா தான் அந்த ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணி வச்சோம். பட் ஆனா அந்த ஃப்ளெக்ஸ கூட இவ்வளோ ஒரு கொடூரமா கிழிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம மேல அப்படி என்ன ஒரு காண்டா? இல்ல இந்த ஃப்ளெக்ஸ் மேல அவ்வளோ பெரிய கோவமான்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாரு பண்ணாங்கன்னு மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சா நல்லாயிருக்கும்.